friends, welcome to Anbudan in Samayal. இன்னைக்கு நம்ம தீபாவளி சீரிஸ்ல ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தீபாவளி வரப்போது நம்ம ஸ்வீட் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணிரலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் இதில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம திராட்சையும் போட்டு இதுமாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும், அது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் இந்த நெய்லியே நம்ம 2 கப் போல் ரவை சேர்க்க போகிறோம். 2 கப் ரவையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரவையும் நெய்யும் நல்லா வதக்கினா ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1.5 கப் போல் சுகர் எடுத்துக்கிறேன். 2 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனைக்காக. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச சர்க்கரை கூட நம்ம வறுத்து எடுத்த ரவையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ரவையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு 2 பல்ஸ் அடித்தா போதும். இப்போ ஒரு பெரிய தட்டில் இந்த ரவையை கொட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வாட்டம் வரும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா எல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் எவ்வளோ தூரம் போடுறோமோ அந்த அளவுக்கு ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவை கூட 1/2 கப் போல் நான் உருக்கி எடுத்த நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரவா லட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தீபாவளி ஸ்வீட்ஸுக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிட முடியும். என்னதான் நம்ம நெய் சேர்த்துருந்தாலும் இப்போ நம்மளுக்கு பிடிக்க வாட்டம் வராது. மணலாக ஊதுறோம். அதனால் நம்ம பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். பால் தெளிக்கும் போது ஒரே தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணாமல் எந்த போர்ஷனில் நம்ம பண்ண போகிறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்க்கணும். இப்போது நான் இந்த பாட்டில் சேர்ப்பறேன். அதனால் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் பால் தெளித்து சேர்த்துக்கிறேன். நிறையா பாலும் தெளிச்சிடாதீங்க. லேசாக பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இவ்வளோதான் அளவுன்றது கிடையாது. உங்களுக்கு பிடிக்க வாட்டம் வர்ற வரைக்கும் நம்ம பால் தெளித்தா போதும். அதனால் உருண்டை பிடிக்கும் போது டைட்டாக பிடிங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் வரும். பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சிட்டேன். பால் சேர்க்கறதுனால ஒரு நல்ல மாய்ஸ்சர் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் அடுத்த போர்ஷன் பண்ணுறதுனால அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பால் தெளிச்சுக்கிறேன். இதுமாரி எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம தீபாவளி ஸ்வீட்டில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். அடுத்தடுத்து நிறைய ஸ்வீட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.